சோயா சங்க்ஸ் இருக்கா? அப்படின்னா உருண்டையா சக்க மாதிரி இருக்குமே, மட்டனுக்கு பதிலா கூட செய்வாங்களே. மீல் மேக்கரா சொல்றீங்க? அதேதான் ப்ரோ. இந்த ஈஸியான மீல் மேக்கரை நீங்க பஜ்ஜி போட்டா மாதிரி ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம். டயட்ல இருக்கீங்கன்னா இது ஒரு மீலா கூட சாப்பிடலாம். ஏன்னா இதுல 80 கிராம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. அட் த சேம் டைம் ஒரு துளி கூட ஆயில் இல்ல. மீல் மேக்கரை நல்லா ஊற வச்சு தண்ணியை புளிஞ்சு எடுத்துருங்க. அடுத்ததா அதுல கடலை மாவு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள், பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சிருங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். நீங்க கண்டிப்பா இதை 15 to 30 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். இல்லைன்னா கடைசியா சாப்பிடும் போது ரொம்ப சவுக்குன்னு ஆயிரும். ஊற வச்ச மீல் மேக்கரை கார்ன்ஃபிளேக்ஸோட மிக்ஸ் பண்ணி ஏர் ஃப்ரைல வச்சு எடுத்தீங்கன்னா கிறிஸ்பி மீல் மேக்கர் ரெடி. அடுத்ததா இதுக்கு தேவையான பன்னீர் சட்னி. இது செய்யறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் கூட ஆகும். ஒரு மிக்ஸி ஜார்ல பன்னீர், தயிர், உப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சமா பால் சேர்த்து அரைச்சிங்கன்னா பன்னீர் சட்னி ரெடி. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த ஊற வைக்கிற ப்ராசஸ் மட்டும் கரெக்டா பண்ணிருங்க, இல்லைன்னா கொஞ்சம் சூவி ஆயிரும். எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. சாஸோட சாப்பிடல வேற லெவல் ப்ரோ. रुको जरा सबर करो. ஆனா என்ன இந்த சோயா மட்டும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா இருந்தா சூப்பரா இருந்திருக்கும்.